குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்கச் சென்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனசுதுரை சந்திரகாந்தன் 5 மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக வெளியான சனல் 4 காணொலி குறித்து வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் காலை வாக்குமூலம் வழங்க சென்றிருந்தார். இந்நிலையில் சுமார் 5 மணி நேரத்தின் பின்னர் வாக்குமூலம் வழங்கிவிட்டு குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறினார். இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சொன்னது போல சிஐடியினர் அழைத்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டார்கள். வாக்குமூலம் என்று நேரம் போதாது, இன்னும் ஒரு தினம் தேவை என்றார்கள். காரணம், அவர்கள் வழமை போல சிங்களத்திலே பதிவு செய்வதற்கான முயற்சி செய்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு சிங்களத்தை வாசிக்க முடியாது, சாதாரணமாக பேச முடியும். அதேபோல தமிழிலே பதிவு செய்த காரணமாக அவர்கள் அதை மொழி மாற்றம் செய்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகையால் நான் இன்னும் ஒரு தினத்தை தாருங்கள்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் பார்லமெண்டத்திலேயும் ஒரு புத்தகத்தையும் எழுதி மக்களுக்கு எப்படி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்த நாட்டிலே கால் ஊண்டியது, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாகியது, நல்லாட்சி அரசாங்கம் விட்ட தவறுகள் என்ன, அதுக்கு துணை போன அதிகாரிகள், அதாவது கவலையினமான அதிகாரிகள் இந்த நாட்டை குழி தோண்டி புதைத்தார்கள். முக்கியமாக அந்த குண்டுவெடிப்பினால் தான் சுற்றுலாத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதன் தாக்கம்தான் படிப்படியாக இந்த நாட்டை இவ்வளோ மோசமான பொருளாதார நடவடிக்கைகள் கொண்டு சென்றது என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த அடிப்படையில் நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. இந்த குண்டு தாக்குதலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வேண்டுமென்றால் இந்த சாதாரண மக்களை நம்ப வைப்பவர்கள் நான் பழைய விடுதலை புலிகள் போராட்டத்தில் இருந்தேன் என்பதற்காக என்னை சாதாரணமாக இழுத்து விட பார்க்கிறார்கள். உண்மையாக நான் நேர்மையாக மக்கள் மத்தியிலே மக்களுக்காக பணியாற்றியிருக்கிறேன். இவர்களுடைய நேர்மையற்ற செயல் காரணமாக எனக்கு கிடைக்கிற இந்த ஆணையையும் தட்டி விட்டார்கள்ங்கிற கவலை இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் பணி தொடரும். சார், இருந்தாலும் இந்த வெற்றி பெற்ற பிறகு கொழும்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் தேர்தல் வெற்றிகள் வித்தியாசமாக இருக்கா சொல்லுங்கள். அது சம்பந்தமாகவே நான் எதிர்பார்த்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் எடுத்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை வெல்வோம் என்று கடைசியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. அதற்கு பலவிதமான அழுத்தங்களும் போலி பிரச்சாரங்களும், முக்கியமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் நான் சம்பந்தப்பட்டது போல போலீஸுக்கு பொறுப்பாக இருக்கிற அறிவிப்பாளர் ஊடகவியலாளர் அறிவித்தது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக நான் பார்க்குறேன். தேர்தல் வன்முறையாக நான் பார்க்குறேன். அந்த அறிவிப்பு மண்டல மாவட்டத்தில் கிறிஸ்தவ மக்களை என் மீது வாக்களிக்காமல் கவலை கொள்ள வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த விடயத்தை பூர்த்தி செய்து நாங்கள் நிர்வாகிகள் அரசாங்கங்கள் மாறுகிற பொழுது இப்படித்தான் மக்களை சாதாரணமாக திசை திருப்பதற்காக செய்கிற பணி என்பதை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்துவேன். இந்த விசாரணையில் புதிய அரசாங்கம் மிகப்பெரிய ஆணையோடு வந்திருக்கிறது. அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மக்கள், பெரும் வெற்றி. இந்த வெற்றியிலே புதிய அரசாங்கம், புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும், மக்கள் வெல்ல வேண்டும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன்.